மத்தியானம் உச்சி வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து வாடி போய் நம்ம வாடிக்கையாளர் வர ஏன்னா என்னென்ன ஆச்சுன்னு நான் அவரை கேட்க அவரு சொன்னாரு, வயலுக்கு வேற தண்ணி வைக்கணும்பா, ஓடாம கடந்த இன்ஜினை ஓட விடலாமே பார்க்க அது திடீர்னு ஓடாம போக இதுக்காக மெக்கானிக்க கூப்பிட்டு அந்த இன்ஜினை பிரிக்க உள்ள இருக்கக்கூடிய கிராங்க் போயிடுச்சு அப்படின்னு மெக்கானிக் சொல்ல இதுல இருக்க ஃப்ளைவீல போய் கட்டிட்டு வாங்கன்னு அவர் என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாருப்பா. நானும் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன், இதை எப்படியாவது கழட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்ல மத்தியானம் 3:30 மணி ஆயிடுச்சு. அப்பதான் நான் சாப்பிட உட்கார்ந்தேன். விவசாயி அந்த நேரத்துல பார்த்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவரை இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்க எனக்கு மனசு இல்லாம சாப்பாடை விட்டுட்டு அப்படியே இவரோட வேலையில குதிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ளைவீல கட்டும் போது முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளைவீல் வந்து கேஸ்ட் அயர்ன். சோ ஓவர்லோட் பண்ணும்போது டெஃபினட்டா உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 5 டன் பிரஷர் கொடுத்து பார்க்கணும். ஒருவேளை அந்த ஃப்ளைவீலும் கிராங்க் ஷாஃப்டும் தனித்தனியா கயலாம அப்படியே ஒன்னோட ஒன்னு ஒட்டுன மாதிரியே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது அந்த ஃப்ளைவீலையும் கிராங்க் ஷாஃப்ட்டையும் அது பிடிச்சிருக்க இடத்துல வெறித்தனமா ஹீட் பண்ணிட்டு லைட்டா தண்ணியை விட்டோம்னா அது ஹீட் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் கொடுத்தோம்னா இறங்க ஆரம்பிச்சிடும். வேலையை ஒரு வழியா முடிச்சாச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.